கடந்த மார்ச் 17ஆம் தேதி ஒரு சீக்ரெட்டான கடிதத்தை சைனா அரசாங்கம் தன்னுடைய பேங்க் ஆஃப் சைனாவுக்கு அனுப்புறாங்க. அந்த கடிதம் பேங்க் ஆஃப் சைனாவுக்கு மட்டும் போகல, சைனாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டர்ஸ்க்கும் கொடுக்கப்படுது. அதாவது சீனாவினுடைய முதலீடுகளை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணக்கூடிய ரெகுலேட்டரி போர்டுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மார்ச் 17ஆம் தேதி போகுது. இந்த ரகசிய உத்தரவு கொடுக்கப்பட்டு 3 மாசம் கழிச்சு ஐரோப்பிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும், பினான்சியல் டைம்ஸ், ப்ளூம்பர்க், ரேட்டர்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. சீனாவினுடைய இந்த ரகசிய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கடிதத்தினால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதன் ஒவ்வொருத்தனும் $2000 அதிகமா செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையும் டாலரும் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. உண்மையிலேயே சீன அரசாங்கம் எழுதின கடிதம் என்ன, அந்த கடிதத்துக்கு பிறகு ஏன் அமெரிக்க பொருளாதாரம் எவ்வளவு பெரிய சரிவை நோக்கி நகருது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த மார்ச் 17ஆம் தேதி சைனா அரசாங்கம் ரொம்ப சீக்கிரட்டா சில உத்தரவுகளை பேங்க் ஆஃப் சைனாவுக்கு அனுப்புறாங்க. பேங்க் ஆஃப் சைனாவுக்கு மட்டும் கொடுக்கல, சைனாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டர், அதாவது சைனாவினுடைய நிதிகளை வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சு அதிலிருந்து லாபத்தை பெறாங்க பாத்தீங்களா, இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய, இதை மானிட்டர் பண்ணக்கூடிய, ஒழுங்கமைக்கக்கூடிய நிறுவனமான சைனீஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டருக்கும் இந்த கடிதம் போகுது. இந்த கடிதத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூஎஸ், அதாவது அமெரிக்காவில் முதலீடுகள் செய்யாதீர்கள். அது மட்டும் இல்லாம சைனாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வெளிப்படையா அமெரிக்கா குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் a hostile investment destination அப்படிங்கிறாங்க. அதாவது அங்க முதலீடு பண்றது மிகப்பெரிய ஆபத்து, எச்சரிக்கை உணர்வோடு முதலீடு பண்ணக்கூடிய இடங்களாக யுஎஸ்ஐ அவங்க மார்க் பண்றாங்க. அதாவது சைனா பேங்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ரெகுலேட்டரி போர்டும் அரசாங்கத்தின் உத்தரவின் அடிப்படையில் அமெரிக்காவில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த முதலீடுகள் எல்லாத்தையும் திரும்ப பெறுங்கள் அப்படிங்கிறது குறித்தான உத்தரவு மார்ச் மாசமே போகுது. இந்த கடிதம் மார்ச் 17ஆம் தேதி எல்லா ரெகுலேட்டரி பாடிக்கும் போனதுக்கு பிறகு ஏப்ரல் மாசம் இது குறித்து பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை ஒரு சின்ன துணுக்கு கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சைனா புல் பேக்ஸ் ஃப்ரம் யூஎஸ் பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கட்டுரை வந்த உடனே ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும், அது ப்ளூம்பர்கா இருக்கட்டும் இல்ல ரேட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இது குறித்து பேசினாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த 4 நாளைக்கு முன்னாடி ஏன் மார்ச் மாசம் இப்படிப்பட்ட உத்தரவை சைனா கொடுத்துச்சு, அதனால இப்ப என்னென்ன பாதிப்புக்கெல்லாம் இந்த 3-4 மாசத்துல அமெரிக்க பொருளாதாரத்தில் மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவான கட்டுரையை ப்ளூம்பர்க்கும் ரேட்டர்ஸும் கடந்த 2 நாளா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டுரை எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கு. மற்ற நாடுகளை மாதிரி இல்லாம சீன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்றதுக்காகவே தான் தனியாக ஒரு முதலீட்டு நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 2007ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் இந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் $200 பில்லியன் அந்த தொகையை முதலீடு பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டா வளர்ந்திருக்கு. குறிப்பாக அமெரிக்கால தான் இதனுடைய முழு முதலீடுகளும் பெருசா இருந்துச்சு. சாதாரணமா 1 ட்ரில்லியன் அப்படிங்கறத நம்ம நாட்டு ரூபாயோட மதிப்புல பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி. ஆனா அமெரிக்கன் டாலரோட மதிப்புல பாருங்க, அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு 83 ரூபா இருக்கு அப்படின்னா 83 × 1 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 83 லட்சம் கோடியிலிருந்து 85-90 லட்சம் கோடி இந்தியாவினுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஆண்டு பட்ஜெட்னுடைய மொத்த தொகையை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்டா வச்சிட்டு இருக்கக்கூடிய சைனாவினுடைய அரசு நிறுவனம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், இது 2007 துவங்கப்பட்டுச்சு. இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டா வளர்ந்திருக்கு. பெரும்பாலும் இவங்களுடைய எல்லா போக்கஸுமே எங்க இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால தான் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இவங்க 2007 துவங்குறாங்க. 2008 செப்டம்பர் 15ஆம் தேதி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய வீழ்ச்சியால மிகப்பெரிய பொருளாதார கொலாப்ஸ் ஏற்படுது. அங்க ஒரு ரெசெஷன் ஏற்படுது. அந்த ரெசெஷனை சமாளிக்கிறதுக்கு சைனாவினுடைய நிதி எக்கச்சக்கமாக இந்த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கொட்டி குவிக்கிறாங்க. உள்ள பல மிக முக்கியமான நிறுவனங்கள் திரும்பி புத்துயிர்ச்சி பெற்று எழுந்து வர்றதுக்கான பினான்சியல் இன்ஜெக்ஷன்ஸை இவங்க தான் போடுறாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா அமெரிக்காவினுடைய ஹை ப்ரொஃபைல் நிறுவனம் சொல்லக்கூடிய பிளாக்ஸ்டோன், மார்கன் ஸ்டான்லி, கேர்லி, KKR, TPG இது மாதிரியான மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனங்கள், ஃபண்ட் ரைசஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டிங் கார்பரேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கினது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணது, அவங்களுக்கு கடனாக கொடுத்ததுன்னு எக்கச்சக்கமான கோடிகளை
கொட்டி குவித்திருக்கிறது சைனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். இது முழுக்க முழுக்க சீன அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அப்போ ஒட்டுமொத்தமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஃபண்டிங் நிறுவனங்கள், அதாவது ஈக்விட்டி வெல்த் நிறுவனங்கள் எல்லாமே சைனாவினுடைய ஃபண்டில் இயங்கி இருக்கிறாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2008ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சு 2016-17களில் கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு முதலீடு பண்ற அளவுக்கு இந்த நிறுவனம் வந்து போயிருக்கிறாங்க. 2017க்கு பிறகு குறிப்பாக 2018ஆம் ஆண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள்ல முதலீடு பண்றத சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக 2018, 19, 20, 21 கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்ப 24ல வரும்போது அங்க முதலீடுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுசாக எந்த முதலீடுகளுக்குமே போகாம அப்படியே சேச்சுரேட் பண்ணி வித்ட்ரா பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்படி சைனா ஏன் படிப்படியாக தங்களுடைய முதலீடுகளை குறைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பல சந்தேக கண்ணோட்டத்தோடு கூடிய கட்டுரைகளை ஐரோப்பிய அமெரிக்க பத்திரிகைகள் தொடர்ச்சி எழுதினாங்க. குறிப்பாக 2020, 21, 22 காலகட்டத்தில் கொரோனாவை மையமாக வச்சு தான் முதலீடுகள் வந்து இங்க ஸ்டாப் ஆயிருக்கு. 2017-18ல குறைச்சது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஆனா 20களுக்கு பிறகு கொரோனா காரணம் தான் இவங்க முதலீடு பண்ணல அப்படிங்கறத வந்து மிகப்பெரிய பத்திரிகைகளும் ஆய்வாளரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்க பொருளாதாரம் கொரோனாவுக்கு பிறகு திரும்பவும் புத்தெழுச்சியோடு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய சூழல்ல கூட தன்னுடைய முதலீடுகளை ஒரு டிராப் கூட அமெரிக்காவுக்கு கொண்டு போகாம சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் நிறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கடந்த மார்ச் மாசம் ஒரு டிக்ளரேஷனை வந்து சைனா அரசாங்கம் கொடுக்குறாங்க. நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத ஒரு ஹாஸ்டல் டெஸ்டினேஷனா யூஎஸ் கன்சிடர் பண்றோம். அதையும் தாண்டி அங்க ஏற்கனவே பண்ண முதலீடுகளை நீங்க வந்து வித்து வெளியே கொண்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வித்ட்ரா பண்ணுங்க, ரிட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவும் போயிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 3 மாதங்களில் சீன அரசாங்கம் தன்னுடைய மிகப்பெரிய முதலீடுகளை குறிப்பாக பல பில்லியன் முதலீடுகளை வெளியே எடுக்கிறதுக்காக, அதாவது அமெரிக்காவினுடைய பெருநிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய பெரும் தொகையான பணத்தை உடனடியாக எடுப்பதற்கான வேலையில் வேக வேகமாக இறங்கியிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரத்தையே பின்னுக்கு இழுக்கிறது. ஏன் சீனா இந்த நடவடிக்கைக்கு வர்றாங்க அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாசம் ட்ரம்ப் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அதிலிருந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட போறேன், அதாவது சைனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு எக்கச்சக்கமான வரிகளை போட போறோம். குறிப்பா சொல்ல போனா 145% வரியை வந்து சைனா பொருட்களுக்கு நான் போட போறேன். ஏன்னா என் நாடு அதிகமா இறக்குமதி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ரொம்ப வருத்தப்படுறாரு. அமெரிக்கா முழுக்க முழுக்க இறக்குமதியை நம்பியே இருக்கக்கூடிய நாடா இருக்கு. இந்த நாடை நான் உற்பத்தியை நோக்கி நகர்த்த போறேன், மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டாரை உருவாக்க போறேன். அப்ப நான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி ஆகிறத தடுக்கணும். அதுக்கு நான் நிறைய டாரிஃப் போட்டா கண்டிப்பாக வெளிநாட்டுல இருந்து வர்றது குறையும். வெளிநாட்டில இருந்து வர்றது குறையும் போது உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி புது மூவ் வந்து கடந்த ஏப்ரல்ல இருந்து அவர் வந்து வேக வேகமா நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சீனாவுக்கா இருக்கட்டும், இந்தியாவுக்கா இருக்கட்டும், இல்ல மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே 100% அதிகமா நான் வரி போட போறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக பிரிக்ஸ் மாநாடுக்கு பிறகு இமீடியட்டா 10% வரியை வந்து எல்லா நாடுகளுக்கும் போட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அந்த நாடுகளுக்கு நாங்க 100% வரி போடுவோம் அப்படிங்கிறாரு. ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய 2 நாடு, ஒன்னு சைனாவும் இன்னொன்னு இந்தியாவும் தான். அப்ப வெளிப்படையாகவே ட்ரம்ப் என்ன மிரட்டுறாரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை நிறுத்துறதுக்காக இந்தியா மீதும் சைனா மீதும் 100% வரியை போட போறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்ப தொடர்ச்சியாக வரி குறித்து மோசமான சூழலை, மோசமான ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை, ஜியோ பாலிடிக்ஸே வந்து குலைக்கிற மாதிரியான வேலைகளை அமெரிக்கா செய்கிறது. இதனால் அமெரிக்காவின் முதலீடு பண்றது ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. அமெரிக்க முதலீடுகளை நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சைனா என்ன பண்றாங்க, தங்களுடைய எல்லா முதலீடுகளையும் திரும்ப பெற்றுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2018 காலகட்டத்தில் 40-50 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருந்த முதலீடுகள் இன்னைக்கு 2 பில்லியன் அமெரிக்கன் டாலராக சரிஞ்சிருக்கு. அதாவது முதலீடுகளை படிப்படியாக குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசத்திலேயே கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் உடனே வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 88,000 கோடிக்கு மேல வரும். அதாவது 90,000 கோடிக்கு மதிப்பிலான பணத்தை, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கான பணத்தை உடனடியாக வந்து வித்ட்ரா பண்ணி ரெட்ரீட் பண்ணி எடுக்க போறதாக சீனாவினுடைய சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து முடிவு பண்ணி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பணங்களை வெளியெடுப்பதனூடாக ஒட்டுமொத்தமாக அமெரிக்க சந்தையில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படும். ஏன் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, சைனா மாதிரியான நிறுவனங்கள் இல்ல வந்து ஜப்பான் மாதிரியான நிறுவனங்கள், பல நிறுவனங்கள், இதாவது பினான்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கு
பணம் கொடுப்பாங்க, ஃபினான்ஸ் பண்ணுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய நாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணக்கார நாடு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளிநாட்டு கடன்களில் தான் அந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகளில் தான் அந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப சைனா கொண்டு முதலீடு பண்றான், ஜப்பான் கொண்டு முதலீடு பண்றாங்க, சவுதி அரேபியா முதலீடு பண்றாங்க, பல யூகே கொண்டு வந்து முதலீடு பண்றாங்க, பல நாடுகள் முதலீடு பண்றாங்க. அந்த முதலீட்டை நம்பிதான் அமெரிக்கா இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய நெட் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி, அதாவது வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டிகள், பொறுப்புகள் மொத்தமாக தன்னுடைய ஜிடிபி அளவுக்கு 100% வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சமீபத்தில் தகவல்கள் தொடர்ச்சியா பத்திரிகை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் அவங்களுடைய கடன் கட்டுக்கடங்காமல் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா எக்ஸ்டர்னல் டெப்ட்ஸ் கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சில பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2025 முதல் 6 மாசத்துல, குறிப்பாக ஃபர்ஸ்ட் குவார்டர்லிங்கிறாங்க, ஒரு 4 மாசத்துல அந்நிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் அப்படியே சரிஞ்சிருச்சு அமெரிக்கால அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்பினுடைய இந்த தவறான முடிவுகள், அவர் எடுக்கக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பிரச்சனை தான். இது ஒரு வர்த்தக சண்டை, வர்த்தக போர், ட்ரேட் வார் அப்படின்னு ஓப்பனா பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் நாம ரொம்ப துல்லியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன ட்ரம்ப் தன்னுடைய நாட்டுக்கு தம்மேலேயே மண்ணவாரி போட்டுக்குவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்த போறேன், என்னுடைய மேனுஃபேக்சரிங் நான் அதிகப்படுத்துறதுக்கு நான் வந்து வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களை ஏதோ ஒரு வகையில தடை பண்ணி நிறுத்த போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீப்பான பொருட்களை, இப்ப பனியன் இருக்கு அப்படின்னா இந்த பனியனை அமெரிக்கா தயாரிக்காது. அமெரிக்கா தயாரிக்கிற காஸ்ட்டை விட அவங்க செலவு பண்ணக்கூடிய தண்ணியா இருக்கட்டும், இல்ல என்விரான்மெண்ட் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல ப்ரொடக்ஷன் காஸ்டா இருக்கட்டும், லேபரா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டிஷர்ட்டை இங்க அந்த அமெரிக்காவில் தயாரிச்சா 2000 ரூபாய் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த டிஷர்ட்டை தயாரிச்சா வெறும் 300 ரூபாய்க்கு தயாரிச்சிடலாம். அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக நம்ம நாட்டில் தயாரிக்கணும், வெளிநாட்டிலும் தயாரிச்சு அந்த பொருளை வாங்கிக்கலாம் சீப்பா அப்படிங்கிற பாலிசி தான் அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல நாமளே உற்பத்தி பண்ணணும், நாம ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல முடிவுகளை வந்து தொடர்ச்சியா எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுக்கிறது நல்லதுதான். பட் ஆனா ஒரு அமெரிக்கா நாடு திடீர்னு இது மாதிரியான உற்பத்திகளுக்கு போகும்போது அந்த உற்பத்திக்கான முதலீடை வெளிநாடுகள் இருந்தா வாங்கி ஆகணும். சோ நீங்க வரி போட்டு இறக்குமதியை தடுக்கும் போது பல நாடுகள், குறிப்பா சீனா மாதிரியான நாடுகள், நாங்க முதலீடே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே போனா எப்படி உற்பத்தியை துவங்க முடியும், எப்படி ஃபேக்டரியை உருவாக்க முடியும், ப்ரொடக்ஷன்ஸை உருவாக்க முடியும், மெஷின்ஸை கொண்டு வர முடியும், முதலீடுகளை பண்ண முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் நேரடியாகவே அமெரிக்கா இப்ப சந்திக்க துவங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னொரு வேலையை செஞ்சிருக்கிறாரு, கார்ப்பரேட் டாக்ஸை 20% அதிகப்படுத்தி இருக்கிறார். அதாவது பல வெளிநாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும், உள்நாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் உற்பத்தி பண்றாங்க இல்லையா கார்ப்பரேட்ஸ், அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கான வரியை கூட்டினதுனால பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலும் அந்த நாட்டில் அதிகமான முதலீடுகளை போடுறதுக்கு தவிர்த்துட்டு வேற நாடுகளில் முதலீடு பண்றதுக்கான வேலையை துவங்கி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு கடன் சுமை கூடிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு உள்ள வரக்கூடிய நிதி மூலதனம் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரியும் கூடிக்கிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா வர 2026 வருஷம் ரீஃபினான்ஸ் பண்றதுக்கு, அதாவது கார்ப்பரேட் டெப்டை ரீஃபினான்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் US டாலர் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த நிதி உள்நாட்டிலிருந்து கடனாக பெற முடியாது, வெளிநாடுகளில் இருந்து தான் கடனாக பெற முடியும். அப்ப வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் தடுக்கப்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற கேள்வியை தான் பல பத்திரிகைகள் வந்து கேட்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள்கிட்ட இருந்த அமெரிக்காவினுடைய பாண்டு, அதாவது கடன் பத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பத்திரத்தை கிட்டத்தட்ட 600 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வெளியே வித்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வந்து நெகோஷியபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேற ஆட்களுக்கு அதை வித்துக்கிட்டு இருக்காங்க, பணமா அவங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சைனா ஒரு பக்கம் முதலீடுகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய முதலீடுகளை ஸ்டாப் பண்ணி குறைச்சு அதாவது வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஏற்கனவே டெப்ட் பாண்டா அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி பாண்டை வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பாண்டை எல்லாத்தையுமே வித்து அந்த பணத்தையும் சைனா திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, சைனா எதுக்காக இந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பணத்தை எல்லாம் கொண்டு பேங்க்ல வைக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்துல வேறு டெஸ்டினேஷன், அதாவது அமெரிக்காவை சென்டர் பண்ணி அமெரிக்காவை மையமா வச்ச முதலீடுகள் நம்ம வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, வியட்நாம், அது மட்டும் இல்லாம ஈஜிப்ட், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இந்தியா, ஈரான் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் குவிறாங்க. குறிப்பாக மிடில் ஈஸ்ட் நேஷன் சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் எக்கச்சக்கமாக கூச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவிலிருந்து பல நாடுகளில் வந்து எக்கச்சக்கமாக வந்து பணத்தை வந்து முதலீடுகளாக கூச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அமெரிக்காவிலிருந்து ஒட்டுமொத்தமாக பணத்தை எடுத்து அமெரிக்காவினுடைய பாண்டை பொதுவெளியில் விற்று பல லட்சம் கோடி பணங்களை மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸையும் குறிப்பாக ஆசிய நாடுகளுக்குள்ளேயே முதலீடு பண்றதுக்கான வேலையை
சைனா துவங்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் சைனா அவங்களுடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் சர்வதேச வர்த்தகத்தையும் டாலர்ல இருந்து நிறுத்திட்டாங்க. அதாவது சர்வதேச வர்த்தகமா இருக்கட்டும், பல ஆபரேஷன்ஸா இருக்கட்டும், எதையுமே சர்வதேச லெவல்ல பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் முதலீடுகளை எதையுமே டாலர்ல பண்றது கிடையாது. எல்லாமே அவங்க நாட்டு கரன்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பை சரிச்சுக்கிட்டே இருக்கு. கடந்த 6 மாசத்துல மட்டும் டாலருடைய மதிப்பு 10% குறைஞ்சிருக்கு. சோ இது மாதிரியான ட்ரம்பினுடைய அதிர்ச்சியான பல பொருளாதார யுக்திகளால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கடந்த 3 மாசத்துல மட்டும் 20 பில்லியன் அமெரிக்கன் டாலரை முதலீடுகள் இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் சைனா எடுத்துக்கிட்டு இருக்கான். சைனா எடுக்கிறத பார்த்துட்டு மற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கடந்த 3 மாசத்துல 20 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான முதலீடுகளை வெளியெடுக்கிறாங்க. இதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ஃபேக்டரிஸை ரன் பண்ண முடியல, சேலரி கொடுக்க முடியல, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ண முடியல, அதுல growth-ஏ இல்ல, சேச்சுரேஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இது இல்லாம அந்த நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை நம்பி இல்லாம உள்நாட்டில் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்நாட்டு கடன் வாங்கும்போது உள்நாட்டில் வட்டி கிட்டத்தட்ட 9.6% நோக்கி நகருது. ஏற்கனவே இருந்த வட்டி ஒரு 5.6% இருந்து இப்ப டொமஸ்டிக் டெப்ட் 9.6 நோக்கி நகரதுனால அந்த நாட்டில் வட்டி விகிதம் கூடுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அதனால அங்க வாழக்கூடிய சாமானிய மக்கள் தான் போட்டிருக்க உடையிலிருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய காசுல ஒரு மாசத்துக்கு $1950 எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதனால ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்தை குறைச்சிட்டாங்க. அதாவது செலவு பண்ணக்கூடிய பணத்தை குறைச்சிட்டாங்க. செலவு பண்றதை குறைச்சா கன்சியூம் குறையும். அப்போ கன்சப்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சி அப்படின்னா growth குறையும். growth குறைஞ்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறையும். எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சதுன்னா எக்கானமியே கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போகும். கார்பரேட் எல்லாமே பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்படுற அளவுக்கு பல பொருளாதார உள்குத்துகள் அமெரிக்காக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ட்ரம்பினுடைய இந்த டாரிஃப் பாலிசியால வந்த வினை அப்படின்னு சொல்லி பல பேர் தொடர்ச்சியா கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க. அப்ப சைனாவினுடைய அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து அமெரிக்கா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன பண்றாங்க, அதுக்கு கவுண்டரா சீனா என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுவோம்.